நீங்க கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு ராஜநிலை வைக்க போறீங்களா? ராஜநிலை வைக்கும்போது கட்டாயமா சரியா செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சந்தன மரத்தோட நன்மைகளுக்கு ரொம்பவே நெருக்கமா மங்களகரமா இருக்கிற மரம் தான் தேக்கு. தேக்கு மரத்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியிடக்கூடிய தன்மை இருக்கு. தேக்கு மரம் பத்தின விரிவான தகவலை இன்னொரு வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். பொதுவாவே ராஜநிலை வைக்கும்போது 3 பேரோ இல்ல 5 பேரோ சேர்ந்து கடமைக்கு தூக்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தூக்கு மட்டம் பாக்குறதுன்னு ராஜநிலை நகட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மெத்தட்ல பண்றது ரொம்பவே தப்பான செயல். ராஜநிலை வைக்கிறதுங்கிறது ஒரு சாமி சிலைய கோவில வைக்கிறதுக்கு ஈடான செயல்னே சொல்லலாம். ஏன்னா சாமி சிலைய கோவில்ல சும்மா ஏதோ ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறமா மாத்தி வைப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தாங்க ராஜநிலையும். ராஜநிலைக்கும் தெய்வீக சக்தி இருக்கு. கடவுளுக்கு எந்த முறையில கோவில பூஜை பண்றாங்களோ அதே முறையில தான் ராஜநிலைக்கும் பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. நல்ல நேரம் ஒரு 30 நிமிஷம் தான் இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடியே ராஜநிலைய தூக்கு மட்டம் இதெல்லாமே பக்காவா பார்த்து சரியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நல்ல நேரத்துல பூஜையே பண்ணணும். ஒரு செம்பு கலசத்துக்குள்ள நவரத்னம் 50 மட்டும் இல்லாம மொத்தம் 27 பொருள் சேர்த்து ராஜநிலை வைக்கும் போது பூஜை பண்ணணும். அது என்னென்ன பொருள்ங்கிறதையும் அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்ங்கிறதையும் கலசம் அப்படிங்கிற தலைப்புல டீட்டெயிலா இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், மறக்காதீங்க. ராஜநிலைக்கு பூஜை பண்ண அப்புறம் அதை நகர்த்துறதோ அசைக்கிறதோ கண்டிப்பா கூடாது. வீடு கட்டுவது வாழ்க்கையின் பெரிய படி. அது நலமாகவும் நம்பிக்கையுடனும் தொடர வாழ்த்துகின்றோம். ஸ்ரீ வெல்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேனி.